ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டி நகர் போகலாமா? டி நகர் vlog பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது திரும்ப சொல்லணுமா என்ன? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சரி வேணாம். நான் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. இப்போ வந்து எதுக்காக டி நகர் போகிறோன்னா, நோஸ் ரிங் வாங்குறதுக்காக டி நகர் போகிறோம். இங்கே அலைஞ்சு தேடி வந்து அந்த நோஸ் ரிங் எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ அது மேலே வந்து ஒரு க்ரேஸி அந்த நோஸ் ரிங் மேலே. சப்போஸ் கிடச்சிருச்சுன்னா வந்து போட்டு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நோஸ் ரிங் நல்லா இருக்கா இல்லை நோஸ் பின் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்பேன் டி நகர் ஃபுல்லாக. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான். சரிங்களா? சரி, டி நகர் போயிட்டு பார்க்கலாம். பாய். ஏக்கா வாங்கக்கா, பிடிங்கக்கா, என்ன எடுங்கக்கா, அப்படியே எடுங்க. நீங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. நாங்கள் வந்து டி நகருக்கு வந்தாச்சு. இப்போ வந்து எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியல காய்ஸ். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரவணா ஸ்டோர்ஸா? ஃபஸ்ட்டு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் போயிட்டு நோஸ் ரிங் இருக்கான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். இதை எடுக்கணும் தானே? சமையல் இருக்குல்ல நிறையா. அக்கா இது நல்லா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது காய்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸில். ஒரு பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து நான் தேடி வந்தது கிடைக்கல. இன்னொரு கடையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கிடைக்கதான்னு பார்க்கலாம். என்ன வெயில் 110 டிகிரி. 110 டிகிரி வச்சா ஒரு மனுஷன் எப்படி உசுர் வாழ்றது? ஒரு மரம் கொஞ்சம் வாழ முடியும். இங்கே ஒரு கடை இருக்குது. இந்த கடையில் நோஸ் ரிங் இருக்கான்னு கேட்டு பார்க்கலாமா? டி நகர்ல எல்லாமே நல்லா அழகழகா இருக்குங்க. எதை எங்க எடுக்கிறதுனே தெரியல வேற. இங்க பாருங்க, எல்லா கடையிலயும் இந்த மாதிரி நோஸ் ரிங் தான் இருக்கு. இல்லக்கா, அந்த ஹோல்ல போடுற மாதிரி எதுவுமே இல்லை. எல்லாமே ஹோல்ல போடாத மாதிரி தான் இருக்கு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தது வீணா போயிடும் போல மக்களை. இதெல்லாம் யார் காதில் போடுறதுக்கு இதில் போட்டு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்க்கா அப்படி இருக்கு? ஒரு ரிங்கு கூட வச்சுருக்க மாட்டாங்க, ஒன்று கூட கிடைக்காது. எனக்கு எதுவும் கிடைச்சிருக்க மாட்டேன். ஆனால் இது என்ன, அது ஐயோ கன்றாவியாக இருக்கு. நான் வந்து எனக்கு இப்போ வந்து இந்த மாதிரி ப்ளைனான நோஸ் ரிங் வேணும். பட் அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? என்ன ஏன்டா இப்படி அழகா படைச்ச ஆண்டவா? முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்கா வெப்பா. இவ்வளோ அழகழகான பேங்கிள்ஸில் ஒரு கடையே கொடுத்தாலும் பத்தாது எனக்கு. டெய்லி இதாக போட்டுட்டு போயிடலாம். செம்மையாக இருக்குல்ல? இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக அடிக்க வச்சுக்கணுக்கா. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு போயிட்டா எப்படி இருக்கும்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க 2 ஐஸ்கிரீம். நான் என்ன வாங்க வந்தனோ அது கிடைக்கல. அது தவிர மற்ற எல்லாமே மற்றதான் வாங்கியிருக்கோம். அதாவது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குங்க. எனக்கு நோஸ் ரிங் கிடைக்கவே இல்லைங்க கடைசி வரைக்கும். எந்த ஷாப்லேயுமே நோஸ் ரிங் இல்லை, நோஸ் பின்னு தான்.
வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? உங்களுக்கு எங்கேயாவது டி நகர்ல வேற எங்கேயாச்சும் ப்ளைனாக நோஸ் ரிங் எங்கேயாவது கிடச்சிச்சுன்னா சொல்லுங்க, ஓகேவா? சொல்ல மறந்துடாதீங்க. அவ்வளோதான். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இப்போ ஹாஸ்டல் போக வேண்டியதான். 4 o'clock ஹாஸ்டல் 4:15 தானே ட்ரெயினா? ஓகே கைஸ், இங்கே பாருங்க கைஸ், நியூவாக ஒரு ஏசி ட்ரெயின் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களா, அதுதான் அது. அழகாக அதுவாக கதவை திறந்துட்டு அதுவாக தானே முடியுது. எங்களுக்கு வந்து இந்த ட்ரெயின் இப்போ வரும்னு தெரியல, இல்லைன்னா அதில் ஏறிக்கலாம். இங்கே பாருங்க ஒரு எக்ஸ்பிரஸ். எப்படியோ கடைசியாக ஒரு வழியாக ஹாஸ்டலுக்கு வந்தாச்சு மக்களே. வந்துட்டு நாங்கள் வந்து எதுவுமே சாப்பிடல, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், அப்புறம் குட்டி சமோசா சாப்பிட்டோம். சொப்பு சமோசா சாப்பிட்டு அப்புறம் இந்த லிச்சி ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. நான் ஒரே ஒரு டிஷர்ட் தான் வாங்கினேன், இந்த ரெட் கலர் டிஷர்ட். என் ரூம் அக்கா வந்து நிறைய ட்ரெஸ் வாங்கினாங்க. அப்புறம் வந்து இந்த கடைசி இந்த ஜும்கா வாங்கின மக்களே, வீடியோலே பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இருக்குது. சிங் சிங் சிங். அப்புறம் வந்து இது பொட்டு எனக்கு நல்லா இருக்குமான்னு தெரியல, அழகாக இருந்தது, ஸோ வாங்கிட்டேன்.